ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்தி ரேவதி சீரியலை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வீடியோ உங்களுக்கு வரும். இப்போ வாங்க என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட கார்த்தி ரேவதியும் புது வீட்டில் வாழ்கிறதுக்கு தயாராகிட்டாங்க. நம்ம பாட்டி கேட்குறாங்க, எதுக்கு அவசரப்பட்டு இப்படி ஒரு முடிவெடுத்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை பாட்டி, அங்கே ரேவதி ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு அம்மாவை விட்டுட்டு தான் குடும்பத்தை விட்டுட்டு வந்தேன்னு சொல்லிட்டு அதுவே நினச்சிட்டு சாப்பிடாம ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. இந்த புது வீட்டுக்கு வந்தாவது அவளோட மனசு மாறும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அவளை புது வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாப்பா, பாவம் ரேவதி, அவங்க அம்மா வீட்டில் இருக்க எல்லாரும் வேண்டான்னு சொல்லிட்டு இங்கே நீ தான் முக்கியம்னு சொல்லிட்டு வந்திருக்கா. அவளை இதை விட நீ நல்லாவே அவளை பார்த்துக்கணும் அப்படின்னு பாட்டி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ரேவதி கிட்ட இந்த விஷயத்த கார்த்தி சொல்கிறாரு. அப்போ ரேவதி சொல்கிறாங்க, பாட்டி வாங்க பாட்டி, வீடெல்லாம் நான் சுற்றி காமிக்கிறேன். மாமா எனக்காக ஆசையாக கட்டியிருக்காங்க. ரூமு, பாத்ரூம், கிச்சன் எல்லாமே சுற்றி காமிக்கிறேன் வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா கார்த்தி சொல்கிறார், இங்கே பார் ரேவதி, பாட்டிக்கு பொறுமையாக வீட்டை சுற்றி காமிக்கலாம், நம்ம இனிமேல் இங்கே தான் இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது உண்மையாக சொல்கிறீங்க மாமான்னு சொல்லிட்டு ரேவதிக்கு சந்தோஷம் தாங்க முடியல. மாமா கூட நம்ம இந்த வீட்டில் இருக்க போகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ உடனே என்ன பண்ணுறாங்க, இது உண்மையாக நிஜமாக பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கோசம் பாட்டியை கிள்ளி பார்க்குறாங்க. கிள்னதும் பாட்டி ஆண் கத்துறாங்க. அப்போ பாட்டி கேட்குறாங்க, ஏன்டா உன் புருஷன் தான் பக்கத்திலே நிற்கிறான்ல, அவனை கிள்ளி பார்க்க வேண்டியதானே, எதுக்கு என்ன கிள்ற அப்படின்னு சொல்லும் போது, பாவம் பாட்டி அவர் மாமா பாவம், அவருக்கு கிள்னா கூட வலிக்கும் அப்படின்னு சொல்லும் போது, நல்லா இருக்கே கதை, எனக்கு வலிக்காது, உன் புருஷனுக்கு மட்டும் வலிக்குமா அப்படின்னு சொல்லும் போது அப்படியே ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ ரேவதி பார்த்தீங்கன்னா அப்படியே பேசிகிட்டே இருக்கும்போது நம்மளோட ரோகிணியும் அதுக்கப்புறம் மயில்வாகனும் நம்மளோட சுவாதி 3 பேரும் அந்த வீட்டுக்கு வராங்க. வந்ததுக்கப்புறம் வாங்க எல்லாருன்னு சொல்லிட்டு வர வைக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு நம்மளோட ரோகிணி என்ன பண்ணுறாங்க, ரேவதி நான் ஒரு சின்ன விஷயமா வேலையாக வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ரேவதியோட பர்த்டே ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு வராங்க. இதை பார்த்துட்டு ரேவதி கேட்குறாங்க, ஆமாம் இது எதுக்குக்கா எடுத்துகிட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லை ரேவதி, நீ ஆசையாக இதை வச்சுருந்த, இதை பார்த்ததோ எனக்கு பழைய ஞாபகம்லாம் வந்துருச்சு, அதனால தான் நீ எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கார்த்தி திடீர்னு கேட்குறாரு, ரேவதி உனக்கு பரதநாட்டியம் ஆட தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இத்தனை வருஷம் என் கூட நீ பேசியிருக்க பழகியிருக்க, புருஷன் பொண்டாட்டியாக கூட ஆகிட்டோம், என்கிட்ட ஒரு தடவை கூட இந்த விஷயத்தை பற்றி சொல்லலையே அப்படின்னு சொல்லும் போது, இல்லை மாமா, இந்த விஷயம் பேசுகிறதுக்கு சுத்தமாக நேரம் இல்லை, ரேவதி ரொம்பவே அழகாக பரதநாட்டியம் ஆடுவான்னு சொல்லிட்டு நம்மளோட ரோகிணி சொல்கிறாங்க. சுவாதி, ஆமாம் மாமா, அக்கா சூப்பராக பரதநாட்டியம் ஆடுவாங்க, ஆனால் அம்மாவுக்கு தான் இந்த பரதநாட்டியம் ஆடுறது, டான்ஸ் ஆடுறது, அதுக்கப்புறம் பாட்டு பாடுறது இது எதுவுமே பிடிக்காது. இது மட்டும் அக்காவுக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தா கண்டிப்பாக அக்கா கூட ஒரு பரதன் டீச்சராக வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சரி ஓகே, எனக்காக ஒரு வாட்டி ஆடி காமி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது, மாமா நீங்கள் கேட்டு நான் ஆடாமல் இருப்பேன்னு சொல்லிட்டு ரேவதி என்ன பண்ணுறாங்க, பரதநாட்டியம் ஆடி காமிக்கிறாங்க. பாட்டி பார்த்துட்டு என்ன இவ பண்ணிட்டுருக்கான்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. பாட்டி ரேவதி பரதநாட்டியம் ஆட போகிறான்னு சொல்லிட்டு பரதநாட்டியம்லாம் ஆடி காமிக்கிறாங்க. பாட்டி அதை பார்த்துட்டு அவங்க ஒரு பக்கம் நினச்சி பார்க்குறாங்க, இந்த மாதிரி ரேவதி பரதநாட்டிய ட்ரெஸ்ஸில் ஆடின அப்படின்னு இருக்கும்னு சொல்லிட்டு இப்படியே பார்த்திங்கன்னா பேசி போயிட்டே இருக்குது. இன்னொரு பக்கம் சந்திரகலா பிளான் பண்ணுறாங்க, நம்ம ரேவதி ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட சாமுண்டீஸ்வரி சந்திரகலா கூட்டிகிட்டு என்ன பண்ணுறாங்க, ரேவதியோட வீட்டுக்கு வராங்க. இந்த மாதிரி 3 பேரும் கிளம்பிடுறாங்க. நம்ம சுவாதி, மயில்வாகனும், ரோகிணி இவங்க 3 பேரும் கிளம்பினதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து நம்மளோட சாமுண்டீஸ்வரி நாள் குறிச்சிட்டு நோட்டீஸை ரெடி பண்ணிவிட்டு வராங்க. ஜோசியக்காரர் கேட்குறாங்க, என்னம்மா நல்ல நாள் நிறைய இருக்குது, உங்கள் சௌரியம் எப்படி, உங்களுக்கு எப்படி வைக்கணும்னு சொல்லுங்கள், சீக்கிரமாக வைக்கணுமா இல்லை ரொம்ப லேட்டாக வைக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வைங்கன்னு சொல்லிட்டு சொல்லும்போது, அப்போது நாளைக்கே நல்ல நாளாக இருக்குது, வளர்ப்பிற வேறு ஸ்டார்ட் ஆகுது, நாளைக்கு வச்சிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா, சரி சரி, அப்போ நாளைக்கே வச்சிடலான்னு சொல்லிட்டு சந்திரகலா, அக்கா எதுக்குக்கா இப்போ திடீர்னு நீ வளகாப்புக்கு நாள் குறிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, பேசாமல் இரு சந்திரா, நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்க ஜோசியரி நாங்கள் நாளைக்கே வைக்கிறோன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துடுறாங்க. அப்போ கார்கிட்ட சந்திரகலா கேட்குறாங்க, அக்கா திடீர்னு எதுக்கு இந்த ஏற்பாடு பண்ணுறேன்னு கேட்குறல்ல அப்படின்னு சொல்லும்போது, எல்லாம் அந்த ரேவதி கார்த்தியும் பிரிக்கிறதுக்காக தான் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னக்கா சொல்கிற அப்படின்னு சொல்லும்போது, நீ நல்லா கேட்டுக்கோ சந்திரா, ரேவதியும் ரோகிணியும் 2 பேரோட அக்கா
தங்கச்சி மட்டும் இல்லை, அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி. அவங்க பழக்கத்தை நான் எப்பயுமே வந்து சந்தேகப்பட்டதே கிடையாது. 2 பேரும் அவ்வளவும் விட்டு கொடுத்து அக்கா தங்கச்சி மாதிரியும் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரியும் பழக்கிறவங்க. அவங்க விட்டு இப்போது கொஞ்ச நாள் வந்து கார்த்தியை வந்து பார்த்திங்கன்னா ரேவதிக்கு கொஞ்ச நாள் தான் தெரியும். ஆனால் ரோகிணியை சின்ன வயசுலேருந்தே தெரியும். இந்த ஃபங்க்ஷன் வச்சா ரேவதி வராமல் இருப்பாளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அது எப்படிக்கா வராமல் இருப்பா, கூட பிறந்த அக்காவோட ஃபங்க்ஷனுக்கு எப்படி வராமல் இருப்பா, அவள் வரமாட்டா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அவள் வரவும் கூடாது, இதுதான் நான் ரேவதிக்கு கொடுக்குற ஃபஸ்ட்டு ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போது ரோகிணி வந்து ரோகிணியோட ஃபங்க்ஷனுக்கு ரேவதி வரக்கூடாது. இப்போ நினச்சி பாப்பா, கொஞ்ச நாள் பழகுனா கார்த்தி முக்கியமாக ரோகிணி முக்கியமான்ட்டு. இதில் தான் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது நம்மளோட பிரச்சனை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. 30 நாள் தான் சந்திரா டைம் இருக்குது. அதுக்குள்ளே நம்ம ஏதாச்சும் ஒன்று பண்ணி கண்டிப்பாக அந்த கார்த்திகிட்டேருந்து ரேவதியை வந்து பிரிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சாமுண்டீஸ்வரி நோட்டீஸை ரெடி பண்ணி என்ன பண்ணுறாங்க, அந்த வீட்டுக்கு வந்து போகிறாங்க. அப்போ ரேவதி பார்த்ததும், பாட்டி அம்மா வராங்க பாட்டி, கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உன் அம்மா வராங்கன்னா நீ தானே கூப்பிடணும், என்கிட்ட சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போது வாங்கம்மா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது பாட்டி சொல்கிறாங்க, என் மருமக வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம், நான் போய் டீ போட்டு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. என் கையாலே போட்டு எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லும் போது, கொஞ்சம் இருங்க, நான் ஒன்றும் டீ காஃபி சாப்பிட்டு போகிறதுக்கு வரல அப்படின்னு வந்து சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க. ஒரு முக்கியமான விஷயத்தை உங்ககிட்ட சொல்கிறதுக்காக தான் வந்தேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கார்த்திக் கேட்குறாரு, சரி சொல்லுங்க அத்தை, என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லும் போது, இங்கே பாருங்கள், என்னோட பெரிய பொண்ணுக்கு நான் வந்து வளகாப்பி வச்சுருக்கேன், அதுக்கு எல்லாரும் கண்டிப்பாக வந்துடாதீங்கன்னு சொல்லிட்டு போதான் வந்தேன்னு சொல்லிட்டு சொல்லும் போது, அப்போ வந்து கார்த்தி அப்புறம் பாட்டி நம்மளோட ரேவதி அமைதியாக நிற்கிறாங்க. ரேவதிக்கு கண்ணெல்லாம் கிளங்கி போகுது. என்ன அம்மா வந்து இப்படி சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு. ஆமாம் ரேவதி, நீ தான் வந்து எங்கள் வீட்டுக்கும் உனக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு உன் கார்த்தி மாமா தான் முக்கியம்னு சொல்லிட்டு வந்துட்டே, அதுக்கப்புறம் எங்களுக்கு சீமந்தம் நடந்தால் என்ன இருக்குது, இல்லை வந்து நல்லது கேட்டதுக்கெலாம் நீ வரணும்னு சொல்லிட்டு அவசியமே கிடையாது, அதான் யார் முக்கியம்னு சொல்லிட்டு நினச்சி பார்த்துட்டல, அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது, சரின்னு சொல்லிட்டு நம்மளோட சந்திரகலா வந்து கூட்டிகிட்டு, வா சந்திரா நம்ம கிளம்பலாம், நம்ம வந்த வேலை முடிஞ்சிடுச்சுன்னு கிளம்பிடுறாங்க. ரேவதி கண் கலங்கி நிற்கிறாங்க. மாமா பார்த்தீங்களா அம்மா என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு, இதுக்காக தான் மாமா கஷ்டப்பட்டுட்ருக்கேன். எப்படி மாமா அக்காவோட ஃபங்க்ஷனில் போய் நான் இல்லாமல் நடக்கும், எனக்கு எவ்வளோ வருத்தமாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லும் போது, கார்த்தி வந்து நீ கவலைப்படாத, இப்போ என்ன அந்த ரேவதி வந்து வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொன்னாங்கன்னா உன் அக்கா ஃபங்க்ஷன் நீ போகிற, அது எப்படி வராமல் நீ இருக்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு, நான் கவலைப்படாத, நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு கார்த்தி சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் சந்திரகலாவும் சிவனாண்டியும் பிளான் பண்ணுறாங்க. எப்படியாச்சு ரேவதியோட உயிருக்கு ஆபத்தை வந்து உண்டாக்கணும், அதை வச்சு தான் சாமுண்டீஸ்வரியோ நம்மளோட கார்த்தியை 2 பேரையும் மோத விடணும்னு சொல்லிட்டு. இப்போ வந்து நம்மளோட சந்திரகலாவுக்கு தெரிஞ்சு போச்சு, பாட்டி வீட்டிலேருந்து ரேவதி வந்து இப்போது இந்த வீட்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து நம்ம கார்த்தியும் ரேவதியும் இந்த வீட்டில் தான் வாழ போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன சந்திரா திடுப்புன்னு வந்திருக்க, என்ன விஷயம்னு சொல்லிட்டு சொல்லும் போது, இப்போ தாங்க நம்மளுக்கு ரேவதி ஏதாச்சும் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடச்சிருக்குன்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ வந்து அப்படி என்ன வாய்ப்புன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இப்போது பாட்டி வீட்டிலேருந்து ரேவதி வந்து பார்த்திங்கன்னா கார்த்தி வந்து ரேவதிக்காக கட்டின வீட்டில் தான் இப்போ ரேவதி இருக்கிறா. அவங்க 2 பேர் மட்டும்தான் இருக்காங்களாம். அந்த கார்த்தி எப்படியோ வெளியே போகிற கேப்பில் நம்ம ரேவதி ஏதாச்சும் ஒன்று பண்ணிடுவோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து சாமுண்டீஸ்வரிக்கு தெரிஞ்சதுன்னா கார்த்தியை சும்மா விட மாட்டான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. கார்த்தி வந்து பார்த்திங்கன்னா வழக்கம் போல் வந்து வீட்டில் வந்து இருந்து பார்த்திங்கன்னா வந்து ஆஃபீஸ்க்கு வந்து கிளம்புறாரு. அதாவது அவங்களோட வாழ்க்கையை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆஃபீஸ் பக்கம் ஒரு பக்கம் இருந்தாலும் அவங்களுக்கு கும்பாபிஷேகம் பிரச்சனை, அதாவது கார்த்திக் வந்து நிறைய வேலை இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு வந்து கும்பாபிஷேகம் வேலையும் வந்து இருக்குது. அதெல்லாம் வந்து பார்க்குறதுக்கோசம் வந்து போகும்போது ரேவதி வீட்டில் தனியாக இருக்காங்க. ஸோ ஆளுங்களை வச்சு ரேவதியை வந்து ஏதாச்சும் பண்ணலான்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க. கார்த்தி இல்லாத நேரத்தில் ரேவதியை கண்டிப்பாக ஏதாவது பண்ணால் கண்டிப்பாக இதுக்கோசம் நம்மளோட சாமுண்டீஸ்வரி கார்த்தியை தூக்கி ஜெயிலில் வைக்கலாம். கார்த்தி மேலே ஒரு பழி வந்துடும். அதாவது ஆல்ரெடி நம்ம போட்ட கேஸ்லாம் ஒன்றும் இல்லாமல் ஆயிடுச்சு. ஆனால் ரேவதிக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா இதை வச்சு நம்ம கார்த்தியை கேஸ் போட்டு உள்ளே தள்ளிடலாம், 2 பேரையும் பிரிச்சிடலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுது வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்மளோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.